அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய இடுகுறி பெயர் காரண பெயர். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ் இலக்கணத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி இடுகுறி பெயர் காரண பெயர். ஸோ இது நமக்கு 6th தமிழ் புக்கில் தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம முழுமையாக பார்த்து வச்சுக்கிறணும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இடுகுறி பெயர் காரண பெயர் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில், இது கேள்விங்க சரிங்களா, பெயர் சொற்களோட அவை வழங்கும் அடிப்படையில் அது எத்தனை பிரிவாக பிரிக்கப்படும் அப்படின்னா 2 பிரிவாக பிரிக்கப்படுதுங்க. ஒன்று இடுகுறி பெயர், இன்னொன்று என்ன அப்படின்னா காரண பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்க, பொதுவாக பெயர் சொல் அப்படின்றது அறுவகை பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கிறணும். பெயர் சொல் வகை பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகை தான் நீங்கள் சொல்லணும். அதில் எந்த மாற்று கருத்தும் வேணாம். ஆனால் கேள்வி உங்களுக்கு, பெயர் சொல் அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். சரிங்களா, ஸோ இதில் இடுகுறி பெயர்னு சொல்கிறோம், இன்னொன்று காரண பெயர்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறணும். இடுகுறி பெயர் அப்படின்னா நான் ஒரு நேம் அதுக்கு சொல்லுவேங்க. ஸோ அதுக்கு நான் வச்ச நேமுக்கு எந்த ஒரு பொருளுமே, அதாவது எந்த மீனிங்குமே இல்லாமல் நானாக ஒரு நேம் வச்சுருப்பேன். அதை தான் நான் என்னன்னு சொல்லி சொல்கிறேன், இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்போ எந்த காரணமும் இல்லாமல், அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்கள். சில பொருளுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு நம்ம முன்னோர்கள் வழங்கியிருப்பாங்க. அதை தான் நம்ம இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ காரணம் கருதாமல் நம்மளாம் ஒரு பெயரை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை என்னதுங்க, இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இடுகுறி பெயர்னால் பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், மண், மரம், காற்று. மண்ணுன்னு சொல்கிறோம். மண்ணுனா என்னங்க, அதுக்கு என்னங்க மீனிங்கு தெரியாது. மரம்னா மீனிங் தெரியாது. இதே இது முக்காலி அப்படின்னா என்னங்க அர்த்தம், 3 கால் இருக்குது அதனால் நான் முக்காலின்னு சொன்னேன். நாற்காலினா 4 கால்கள் இருக்கிறதுனால நான் நாற்காலின்னு சொன்னேன். கரும்பலகைனா அந்த பலகை கருப்பாக இருக்கிறதுனால அதை நான் கரும்பலகை அப்படின்னு சொல்லி சொன்னேன். புரியுதாங்க. பறவைன்னு சொன்னேன், அது பறக்கிறதுனால அது பறவை அப்படின்னு சொல்லி சொன்னேன். புரியுதுங்களா. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, அதனால் நான் அதை காரண பெயர்னு சொல்கிறேன். அப்போ இடுகுறி பெயர்னால் என்ன அர்த்தம், காரணமே இல்லை, நானாக வச்சுக்கிட்டேன். மண்ணுன்னு வச்சுக்கிட்டேன். மண்ணுனா என்னப்பா தெரியலை, மரம்னா தெரியலை, காற்றுனா தெரியலை. சரியாங்க. ஸோ அப்போ மண், மரம், காற்று இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க. அடுத்தது, இந்த இடுகுறி பெயரை நம்ம 2 பிரிவாக பிரிக்கலாம். சரியாங்க. ஸோ இடுகுறி பெயர்னால் உங்களுக்கு சொல்லிட்டேன், காரணம் இல்லாமல் நம்ம ஒரு பொருளுக்கு பெயர் சொல்லி அழைக்கிறத தான் நம்ம என்னதுங்க, இடுகுறி பெயர். இந்த இடுகுறி பெயரை பொறுத்த வரைக்கும் 2 இது இருக்குது. இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லுவோம், இன்னொன்று இடுகுறி பொது பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க, நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி. பொது பெயர்னால் பொதுவான பெயர். சரிங்களா. சிறப்பு அப்படின்னா அந்த பொது பெயரில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிறப்பை சொல்லணும். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மரம். மரம் அப்படின்றது பொதுவானது, உங்களுக்கு நல்லா தெரியும். மரம் அப்படின்றது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இடுகுறி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ மரம்னா எனக்கு இடுகுறி பெயர்னு தெரியும். அப்போ அந்த மரம் அப்படின்றது பொது பெயர். எப்படி சார் பொது பெயர்னு சொல்கிறீங்க, மரத்தில் எனக்கு நிறையா மரம் இருக்குது. மாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, ஆலமரம் இருக்குது, பலாமரம் இருக்குது. சரியாங்க. ஸோ இருக்கக்கூடிய ஆலமரம் இருக்குது, அரச மரம் இருக்குது, வேப்ப மரம் இருக்குது. ஸோ மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அப்போ பொதுவாக நான் என்ன சொல்லிடுறேன்னா மரம் அப்படின்னு சொல்லிடணும். அப்போ மரம்னு சொல்லிட்டேன்னா அது என்னங்க அர்த்தம், பொது பெயர்னு அர்த்தம். சரியாங்க. அப்போ பொதுவான தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிக்க வர்றதை தான் பொது பெயர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், காடு. காடுன்னு சொல்லிட்டேன். சரியாங்க. ஸோ அந்த காடு என்னவாக இருக்கலாம், என்ன காடாக வேணா இருக்கலாம். கருவளங்காடாக இருக்கலாம், மூங்கில் காடாக இருக்கலாம். சரியாங்க. இல்லாட்டி நெல் காடாக இருக்கலாம், இல்லாட்டி திணை காடுகளாக இருக்கலாம். ஸோ எந்த காடாக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா. ஸோ இது அப்போ பொது பெயர்னால் என்ன அர்த்தம், இடுகுறி பொது பெயர்னால் என்னதுங்க, அப்போ ஒரு பொதுவாக இடுகுறி பெயரை ஒரு பொதுவாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது இடுகுறி பொது பெயர். இப்போ இடுகுறி சிறப்பு பெயர்னால் நான் சொன்னப்பே சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், மரம். மரம்னா பொது பெயர். அதே இது நான் மாமரம் அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்,
குறிப்பிட்டு ஒன்றை மட்டும் சொல்கிறது தான் சிறப்பு. சரியாங்க, புரியுதுங்களா? இப்போ இங்கே மா இல்லாட்டி பலா இல்லாட்டி வாழை மரம், சரிங்களா, இல்லை மூங்கில் மரம், சரிங்களா, தென்னை மரம், அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம் அப்படின்னு அந்த மரத்தை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். இல்லை சார், எனக்கு வெறும் மரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, அப்போ இடுகுறி பொது பெயர். ஏன்னா மரம்ன்றது பொதுவான வார்த்தை, அதை நான் எங்கே போய் உட்கார வைக்கிறேனோ அது அந்த மரமாக மாறிடுது. இப்போ வாழையில் போய் உட்கார வச்சேன்னா வாழை மரத்தை மட்டும் குறிக்கும், தென்னையில் போய் உட்கார வச்சேன்னா தென்னை மரத்தை மட்டும் குறிக்கும். சரியாங்க, புரிஞ்சுக்கிறணும். அடுத்தது காடு. ஸோ காடுனா பொதுவானது, கருவேலங்காடு. அப்போ கருவேலங்காடுன்றது என்னதுங்க, சிறப்பித்து நீங்கள் சொல்கிறீங்களா, மூங்கில் காடு. சரிங்களா, அப்போ மூங்கில்கள் அங்கே நிறையா இருக்கிறதுனால அது வந்து மூங்கில் காடு. திணை காடு அப்படின்னா அது என்னதுங்க, திணை பயிர்கள். அப்போ திணை பயிர்கள் விளையக்கூடிய காடு திணை காடு. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறணும். அப்போ புரியுதாங்க, இடுகுறி பெயர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இடுகுறி சிறப்பு பெயர்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், பொது பெயர்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம காரணமே இல்லாமல் நம்ம சொன்னோமாங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், காரண பெயர் பார்க்க போகிறோம். காரண பெயர்னால் என்னதுங்க, நம்ம முன்னோர்கள் சில பொருளுக்கு காரணத்தோடு என்ன பண்ணியிருப்பாங்க, பெயர் வச்சுருப்பாங்க. காரணமே இல்லாமல் பெயர் வச்சா இடுகுறி பெயர்னு சொன்னேன். அப்போ காரணத்தோட பெயர் வச்சுருந்தாங்கன்னா அதை காரண பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்னேன், நாற்காலி. நாற்காலினா எனக்கு தெரியும், 4 கால்கள் இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் நாற்காலி. அடுத்து கரும்பலகை. கரும்பலகைனா அந்த பலகை வந்து என்னவா இருக்குது, கருப்பு கலரில் இருக்கிறதுனால நான் கரும்பலகைன்னு சொன்னேன். சரிங்களா, புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து காரண பெயர். அதே மாதிரி முன்னாடி நான் சொன்ன மாதிரி காரண பெயரை 2 பிரிவாக பிரிக்கலாம். சரியாங்க, காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு 2 பிரிவாக பிரிக்கலாம். அப்போ காரண பொது பெயர்னால் என்னது, பொதுவான ஒரு பெயர். நான் அங்கே மரம்ன்றது சொன்னாங்க, அதே மாதிரி இங்கே பாருங்கள் பறவை, அதுக்கப்புறம் அணி. நீங்கள் பாருங்களேன், பறக்கிறதுனால தான் அதுக்கு பேர் பறவை. சரிங்க, புரியுதாங்க உங்களுக்கு? பறக்கிறதுனால தான் நான் அதை என்னன்னு சொல்கிறேன், பறவைன்னு சொல்கிறேன். அப்போ பறவைனா பொது பெயர். இப்போ சிறப்பு பெயர்னால் வந்து என்னதுங்க, பறவையில் நிறையா இருக்குல்லங்க, மயில், குயில், அதுக்கப்புறம் வந்து என்னதுங்க மைனா, குருவி, நிறையா இருக்குது. சரிங்களா, ஸோ அதை குறிப்பிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து சிறப்பு காரண பெயரில் வரணும். புரியுதுங்களா? அப்போ பறவை, அப்போ பறவை அப்படின்றது வந்து பொது பெயர். அடுத்து அணி அப்படின்றது பொது பெயர். அணி அப்படின்னா நமக்கு அணிஞ்சுக்கிறது, நம்ம வளையல் அணிகிறோம், மூக்குத்தி அணிகிறோம், அதுக்கப்புறம் வந்து என்னதுங்க நகை அணிகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து அணி, அவ்வளோதான். அணின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. சரிங்களா, அப்போ அது காரண பொது பெயர். அப்போ காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பறவை, அணி. சரியாங்க, அடுத்தது பாருங்கள், அடுத்தது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, காரண சிறப்பு பெயர். அப்போ இங்கே என்னங்க சொன்னாங்க, பறவை. பறவை அப்படின்னா என்னது, பொது பெயர். அப்போ அந்த பறவையில் மரங்கொத்தி இருக்குது, மயில், அதுக்கப்புறம் வந்து என்னதுங்க குயில், அதுக்கப்புறம் வந்து வேறு நிறையா பறவைகள் இருக்காங்க. ஸோ என்னது இங்கே நமக்கு மரங்கொத்தி. மரங்கொத்தின்றது ஒரு பறவை வகை. ஸோ பறவை இனத்தை சேர்ந்தது தான் மரங்கொத்தி. ஸோ அப்போ அந்த பறவைன்னு சொன்னாங்கன்னா பொது பெயர்னு சொல்லுங்கள், மரங்கொத்தின்னு சொன்னாங்கன்னா சிறப்பு பெயர்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ அணி, நம்ம அணியக்கூடிய எல்லாமே அணின்றது பொது பெயர். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வளையல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வளையல் அணிகிறேன், மோதிரம் அணிகிறேன், மூக்குத்தி அணிகிறேன், நகை அணிகிறேன். சரியாங்க, ஸோ இது எல்லாமே அந்த குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னா அது வந்து சிறப்பில் வந்துடணும். சரிங்களா, பொதுவாக அணின்னு சொன்னாங்கன்னா அது வந்து காரண பொது பெயரில் வந்துடணும். சரிங்களா, ஸோ இவ்வளோதாங்க. ஸோ அப்போ இடுகுறி பெயர் பார்த்தோம், காரண பெயர் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம புக் பேக்கை பார்த்துருவோம். பாருங்கள், இடுகுறி பெயரை வட்டமிடுக. இடுகுறி பெயர்னால் என்ன சொன்னேன், நம்ம முன்னவர்கள் எந்த ஒரு காரணமே இல்லாமல் அவங்களா ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அதை தான் நான் வந்து இடுகுறி பெயர். அப்போ இதில் இடுகுறி பெயர் என்னது, ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய மண். புரியுதாங்க? சார் ஏன் சார் பறவையை சொல்லலை, பறவை அப்படின்றது என்னதுங்க காரண பெயர். பறவைனா என்னதுங்க காரண பெயர். அதுவும் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா காரண பொது பெயர் தான் பறவை. சரிங்களா, அடுத்தது முக்காலி, காரண பெயர், 3 கால்கள் இருக்குது. சரிங்களா, அப்போ முக்காலி அப்படின்றது வந்து காரண பெயர். அடுத்தது மரங்கொத்தி. மரங்கொத்தின்றது எதில் வருது, பறவைக்கு கீழே வருது. அப்போ மரங்கொத்தியை சொல்லும்போது என்ன சொல்லணும், காரண சிறப்பு பெயர்.
அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க? மண் அப்படின்றது தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், காரண பெயரை வட்டமிடுக. ஸோ காரண பெயர் எது? காரணம் கருதி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களாங்க, அதுதான் காரண பெயர். அப்போ இங்கே என்ன சொல்லலாம்? காரணம் இங்கே பாருங்கள், ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய வளையல். சரியாங்க? ஏன்னா அது வளைஞ்சி இருக்கிறதுனால அதுக்கு பேர் வளையல். சரிங்களா? மரம், சுவர், யானை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதுங்க? கிடையாது. அப்போ காரண பெயர் கிடையாது. அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. சரியாங்க? இடுகுறி சிறப்பு பெயர் புரியுதுங்களா? அப்போ சிறப்பு பெயர்னால் ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டு சொல்லியிருக்கணும். அதான சிறப்பு பெயர். பாருங்கள், இடுகுறி. இடுகுறினா வந்து என்னதுங்க? மரம் அப்படின்னு சொல்லலாமாங்க? இந்த மரத்துக்கு கீழே வர்றது தான் வந்து வாழை. அப்போ மரம்னு சொன்னேன்னா பொது பெயருக்கு போயிடும். அதில் வாழை மரம், அப்போ வாழைன்னு வந்திருக்கு. அது இடுகுறி சிறப்பு பெயர். சரிங்களா? ஸோ அடுத்தது ஏன் மீன் கொத்தி சொல்லலைன்னா, அது பறவை. பறவை வந்து என்னதுங்க? ஸோ மீனை கொத்துறதுனால அதுக்கு மீன் கொத்தி, அப்போ அது காரண பெயர். சரிங்களா? பறவை அப்படின்றது பறக்கிறதுனால அது பறவை, அதனால் அது காரண பெயர் வந்துடணும். ஸோ அப்போ இங்கே இடுகுறி சிறப்பு பெயர் எது அப்படின்னா வாழை. புரியுதுங்களா? ஸோ இந்த காணொளியில் நம்ம ஈடுகுறி பெயரை பற்றி பார்த்தோம், காரண பெயரை பற்றி பார்த்தோம். இதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கிறணுங்க. இது லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் 2 வினாக்கள் கேட்டாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். நம்ம 6th தானே இருக்குது, இதெல்லாமா கேள்வியில் கேட்பாங்கன்னு நீங்கள் நினப்பீங்க. பட் 6th இருக்கக்கூடிய இந்த இடுகுறி பெயர், காரண பெயரை அடிப்படையாக வச்சு அவங்க 2 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ மிக முக்கியமான பகுதி. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.